அரசியல் களம் நல்ல சூடுபிடித்து போய் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை காட்டி அவர்களுடைய பேர வலிமையை அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளோ அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் அதிமுகவின் பக்கமும் திமுகவின் பக்கமும் இஸ்லாமிய கட்சிகள், அதாவது இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய கட்சி என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 3 பெரிய கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, SDPI, இந்த 3 கட்சியும் கடந்த காலங்களில் வேறு வேறு அணிகளில் இருந்தாங்க. அதனால் என்ன செய்ய முடியல, அவங்களால ஒரு கணிசமான பிரதிநிதித்துவத்தை சீட்டை கேட்டு வாங்க முடியலை. இப்போ தற்போது 3 கட்சிகளுமே ஒரே இடத்துல இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களுடைய வாக்கு கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையை முடித்துட்டு வந்த நம்மளுடைய தகைசால் தமிழர் காதர் மொஹிதீன் சாஹிப் அவர்களும் என்ன சொல்லியிருந்தாங்க, 60 லட்சம் இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு 45 லட்சம் பேர் அப்படின்னு நம்ம அவங்க சொன்னதுலேருந்து நம்ம குறைவாக நம்ம வைத்துக்கொண்டாலே ஏறக்குறைய 15 விழுக்காடு வாக்குகள் நமக்கு வருது. இப்போ இந்த இடத்துல பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் 15 விழுக்காடு வாக்கு அப்படின்னா 234 தொகுதி இன்ட்டு 15 விழுக்காடு நம்ம போட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 30லேருந்து 35 சீட் என்ன செய்து வருது, கணக்கு வருது. இப்போ இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் கடந்த காலகட்டத்தில் ஒரு அணியாக இல்லை, தற்போது ஒரு அணியாக இருக்கிறீங்க போகும்போது நீங்க அனைவரும் பேசி, யாரு நம்ம அண்ணன் ஜவாஹிர்லாவா இருக்கட்டும், நம்மளுடைய காதர் மொஹிதீன் சாஹிபாக இருக்கட்டும், அண்ணன் நெல்லை முபாரக்காக இருக்கட்டும், நீங்க 3 பேரும் சேர்ந்து பேசி இஸ்லாமியர்கள் எல்லாரும் நாங்கள் ஒரே அணியாக இருக்கிறோம், எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 45 லட்சம் வாக்குகள் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, 15 விழுக்காடு வாக்கு எங்கள்கிட்ட இருக்கு, இந்த முறை எங்களுக்கு குறைந்தபட்சம் 30லிருந்து 35 சீட்டு நீங்க கொடுத்தா தான் உங்களுடைய கூட்டணியில நாங்கள் தொடர்வோம், இஸ்லாமிய கட்சி என்ன செய்யும், உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அப்படி ஏன் நீங்க சொல்றதுக்கு தயாராக இல்லை? அப்படி சொன்னீங்கன்னா குறைந்தபட்சம் 20 சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்கன்னா, எப்படி பார்த்தாலும் அதை நீங்கள் வாங்கி நமக்குள்ளே பிரித்து அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும்ல. ஏன் அதை யாருமே செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்போ இன்னைக்கு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 3 விழுக்காடு வாக்கு இருக்குது அப்படின்னா கூட 15 விழுக்காடு வாக்கு, 3 விழுக்காடு இருக்கக்கூடியவங்களே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தாவேக்காவோட கூட்டணி பேசிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு 30 சீட்டு குறையாம வேணும்ட்டு திமுக என்ன செய்கிறாங்க, பேரம் பேசுகிறாங்க தாவேக்காவை காட்டி. நீங்களும் அதே போல் நாங்கள் இனி அனைத்து இஸ்லாமிய கட்சிகளும் நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம், எங்களுக்கு 30லேருந்து 35 சீட்டு எங்களுக்கு பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கலண்டா குறைந்தபட்சம் எங்களுக்கு நீங்கள் தராத பட்சத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் வெளியாக போகிறோம்னு சொல்லி நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் காலம் தந்த ஒரு அரிய வாய்ப்பு. இந்த முறை திமுகவிற்கு காங்கிரஸும் இஸ்லாமிய கட்சிகளும் எந்த அளவுக்கு தேவை என்பது அரசியல் புரிந்த அனைவருக்குமே தெரியும். இந்த இடத்துல நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்கள், இஸ்லாமிய தலைவர்கள், நீங்கள் சிந்தித்து பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் நமக்கான உரிமை கிட்டத்தட்ட 35 சீட்டு, அந்த 35 சீட்டை நீங்கள் அனைவரும் ஒரு சேர நீங்கள் கேளுங்க. அப்படி யார் அந்த 35 சீட்டை தராங்களோ அந்த கூட்டணிக்கு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லுங்க.